வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் பார்த்தோம். முதல் இயலில் பாகம் பார்த்தோம். தொடர் இலக்கணன்றதில் பயன்பாட்டு தொடர் வரைக்கும் பார்த்தோம். தன்வினை தொடர், பிறவினை தொடர், செய்வினை தொடர், செயப்பாட்டு வினை தொடர், உடன்பாட்டு வினை தொடர், எதிர்மறை வினை தொடர், செய்தி தொடர், உணர்ச்சி தொடர், வினா தொடர், கட்டளை தொடர், பெயர் பயனிலை தொடர்னு இத்தனை தொடர் பார்த்தோம். அதோட எடுத்துக்காட்டும் பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பில் பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னும்போது, அதாவது பதம்னாவே சொல்லுன்னு அர்த்தம். பதம்னாவே என்னது? சொல்லு. அப்போ அது 2 வகைப்படும். பகுபதம் அப்படின்றதில் பார்த்தோன்னா 2 வகைப்படும். ஒன்று பகுபதம், இன்னொன்று பகாபதம் அப்படின்னு அர்த்தம். பகுபதம் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். பகுபதம், பகாபதம். பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம் எனப்படும். பிரிக்கக்கூடியது பொருள், ஒரு சொல் இருக்குன்னா அதை பிரித்தா பொருள் தருவது, இந்த மாதிரி இருக்கிறத பகுபதன்றோம். இது பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம் என 2 வகைப்படும். பகுப்பதம் 2 வகையாக இருக்கும். முதல்ல பார்த்தோம் பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னும்போது பதம் 2 வகைப்படும். பதம்ன்றது என்னது? சொல்லு 2 வகைப்படும். பகுப்பதம், பகாப்பதம். அப்போ பகுப்பதம்னா என்னென்னா பிரிக்கக்கூடியது, பிரித்தா பொருள் தரக்கூடியது, அந்த மாதிரி வர்றதை பகுப்பதன்றோம். இந்த பகுப்பதமும் 2 வகைப்படும். அது என்னென்னா பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம் அப்படின்னு வகைப்படும். அதுக்கடுத்து பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அது என்னென்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிகை, விகாரம். இந்த கட்டத்தில் இருக்க பாருங்கள், அந்த வயலட் கலரில் இருக்கிறதெல்லாம் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிகை, விகாரம் அப்படின்றது பகுபத உறுப்பிலக்கணம் 6. அப்போ பகுதின்னா என்னன்னு சொல்கிறாங்க? முதநிலை, முதல்ல வர்றது சொல்லின் முதலில் நிற்கும் பகாபதமாக அமையும். வினை சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும் அப்படின்றது பகுதினா இதான். சொல்லின் முதல்ல நிற்கும், பகாபதமாகவும் அமையும். அதே வினை சொல்ல ஏவலாகவும் இருக்கும். அப்போ பெயர் சொல்ல அறுவகை பெயராகவும் இருக்கும் அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. அது பின்னாடி அதோட விளக்கம்லாம் அப்படியே பார்த்துட்டே வரலாம் பாருங்கள். சொல்ல முதல்ல எப்படி வரும், பகாபதமாக எப்படி வரும், வினை சொல்ல ஏவலாக எப்படி வரும், பெயர் சொல்ல அறுவகை பெயராக எப்படி வரும்ன்றதெல்லாம். அதுக்கடுத்து விகுதி. விகுதின்றது இறுதி நிலை. ஒரு சொல் இருக்குதுன்னா முதல் நிலைன்றது முதல்ல வர எழுத்துக்கள், அதுக்கடுத்து இறுதியாக வர்றது விகுதின்றது. சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் காட்டுவதாக அமையும். சொல்லின் இறுதியில் வர எழுத்து திணை காட்டும், பால் காட்டும், எண் காட்டும், இடம் காட்டும், இதெல்லாம் காட்டும். அப்போ அதுக்கடுத்து இடைநிலை. இடைநிலை பகுதி இருக்குது அதுக்கும், விகுதி இருக்குது அதுக்கும் நடுவில் நின்று காலம் காட்டும். பகுதி விகுதிக்கு இடையில் நின்று காலம் காட்டுவது அப்போ இடைநிலை. சந்தி அப்படின்றது பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். சந்தின்றது பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் கூட வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாரிகை. பகுதி, விகுதி, இடைநிலையை சார்ந்து இது வரும். பகுதி பார்க்குறோம், விகுதி பார்த்தோம், அது இடைநிலை இருக்குது, அதை சார்ந்து கூட வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் கூட வரலாம். இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் கூட வரும் அப்படின்றாங்க. பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து வரும், இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வரும். இதுதான் சாரிகை. விகாரன்றது தனி உறுப்பன்று. மேற்கண்ட பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் இது. அப்போ பகுதி அப்படின்றது என்னன்னா ஊரன் அப்படின்றத ஊர் அப்படின்னு சொல்கிறோம். நடிகன் அப்படின்றத நடி அப்படின்றோம். பார்த்தான் அப்படின்னும்போது பார் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் முதிநிலை அப்படின்றது. ஊரன் அப்படின்னும்போது ஊரை குறிப்பிட்டு சொல்கிறது. நடிகன் என்னும்போது நடித்தல் தொழிலை சொல்லுறது. பார்த்தான் அப்படின்றது பார்ன்ற தொழிலை சொல்கிறது. அப்போ வரைந்தான் அப்படின்றதுல வரை அப்படின்றது. மடித்தார் அப்படின்போது மடி அப்படின்றது. மகிழ்ந்தான் அப்படின்னும்போது மகிழ் அப்படின்றது. அப்போ விகுதி எப்படிலாம் வருது பாரு வார்த்தைகள். படித்தான், பாடுகிறாள், பெற்றார், நீந்தியது, ஓடினே, சிரிக்கிறேன், உண்டோம், செய்தாய், பாரீர், அழகிய, பேசும், தேடி, வளர்க, முளைத்தல், இப்படிலாம் இருக்குது. அப்போ படித்தான் அப்படின்னும்போது தான் அப்படின்றது ஆண் விகுதியில் ஆண் என்ற வார்த்தை ஆண் பால் வினைமுற்று விகுதி. ஆண் இதெல்லாம் ஒரு ஃபார்முலா மாதிரி, நமக்கு சூத்திரம் மாதிரி. அப்போ
விகுதிகள்லாம் எப்படி வருது பாருங்கள். ஆண்பால் வினைமுற்று விகுதியில் அண்ணன் வரும் ஆணுன்னு வரும் அப்படின்றத முடியறதெல்லாம் ஆண்பால் வினைமுற்று விகுதி. பாடுகிறாள் அப்படின்னும்போது ஆள் அப்படின்றது பெண் பால் வினைமுற்று விகுதி. அல் ஆள் அப்படின்றது. அப்போ பெற்றார் அப்படின்னும்போது ஆறுன்றது பலர் பால் வினைமுற்று விகுதி. ஆறு அப்படின்றது. நீந்தியது அப்படின்னும்போது தூ ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. தூவும் ரூவும் இந்த மாதிரி வரக்கூடியது ஒன்றன் பால் வினைமுற்று. அப்போ ஓடின அப்படின்னும்போது ஆவில் முடியுதுன்னா அப்படின்னும்போது அப்படின்ற ஓசையில் முடியும் போது பலவின் பால் வினைமுற்று விகுதி. அப்படின்ற ஓசையெல்லாம் பார்த்திங்கன்னா பலவின் பால். சிரிக்கிறேன் ஏன் என்ற தன்மை. அப்போ ஒருமை வினைமுற்று விகுதியில் என் ஏன் அப்படின்றதெல்லாம் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதியில் முடியுது. உண்டோம் ஓம்ன்றதில் முடியுது. தன்மை பன்மை வினைமுற்று விகுதியில் ஆம் எம் ஏம் ஓம் அப்படின்றது. அப்போ செய்தாய் அப்படின்னும்போது ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதியில் முடியுது. ஆய் ஈ அப்படின்றதுல. பாரீர் அப்படின்னும்போது ஈர் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி அப்படின்றது. ஈர் அப்படின்றது. அப்போ அழகிய பேசும் அப்படின்னும்போது அழகிய உம்மும் பெயரச்ச விகுதிகள், அதாவது அந்தமாரி பெயரச்ச விகுதியாக வர்றது உம்மு. வந்து தேடி அப்படின்னும்போது வந்து அப்படின்னும்போது அதில் ஊவில் சவுண்டு முடியுது. தேடின்னும்போது ஈயில் சவுண்டு முடியுது. வினையச்ச விகுதிகள் ஈ சவுண்டு அப்படின்றது. வளர்க க அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று விகுதி. இயர் அப்படின்றதெல்லாம். முளைத்தல் அப்படின்னும்போது தல் என்றது தொழிற்பெயர். அப்போ இது ஒரு விகுதியில் முடியுது. தல் அல் ஐ கை சி பூ அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி முடியக்கூடியதெல்லாம் அப்போ விகுதியோட பெயர் சொல்லும் புரிஞ்சிச்சு. அப்போ இதில் அடுத்து பார்த்திங்கன்னா இடைநிலைகள். இப்போ நம்ம பகுதியை பார்த்தோம், விகுதியை பார்த்தோம். அதுக்கடுத்து பார்க்குறோன்னா இடைநிலைகள். இடைநிலைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் 3 காலங்கள் தெரியும். என்னென்ன காலங்கள்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்றது 3 காலம் தெரியும். இதை குறிக்கக்கூடிய இடைநிலைகள் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லுங்க. வென்றார், உயர்கிறான், புகுவான், செய்கேன், பறிக்காதீர், மகிழ்ச்சி, அறிஞன் அப்படின்னு கொடுக்குறாங்க. வென்றார் அப்படின்னு கொடுக்கும்போது அதை பிரிக்கும்போது நமக்கு வரும் இருன்றது. அப்போ இத்து இட்டு இரு இன்னு இந்த மாதிரி வர்றதெல்லாம் இறந்த கால இடைநிலைகள். இறந்த கால இடைநிலைகள் எழுதுக்கலையா அப்படின்னு பார்த்தோம்னா இத்து இட்டு இரு இன்னு அப்படின்னு அர்த்தம். உயர்கிறான் அப்படின்னும்போது கிரு அப்படின்னு முடியுது. அப்போ நிகழ்கால இடைநிலை. அப்போ நிகழ்கால இடைநிலைக்கு சூத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறுகென்று ஆனின்று. அப்போ புகுவான் செய்கேன் அப்படின்னும்போது இக்கில் வருது. அப்போ எதிர்கால இடைநிலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இக்கு. அப்போ இந்த 3 காலத்தை உணர்த்தக்கூடியது தான் பெரும்பாலும் வரக்கூடியவையாக இருக்கும். அப்போ பறிக்காதீர் அப்படின்னும்போது அப்படின்ற எதிர்மறை இடைநிலை. அல் அப்படின்னு பறிக்காதீர் அப்படின்னும்போது இல்ல அல்ல ஆவில் சவுண்டு வந்ததுன்னா எதிர்மறை இடைநிலை. அதுக்கடுத்து மகிழ்ச்சி, அறிஞன் அப்படின்னும்போது இச்சி இஞ்சி அப்படின்ற பெயர் இடைநிலைகள் அப்படின்னும்போது இஞ்சி இந்து இவ்வு இச்சு இத்து இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் இடைநிலைகள். அப்போ 3 காலம் வந்தாலும் அதுக்கடுத்த காலங்கள் எதிர்மறை இடைநிலை, பெயர் இடைநிலையெல்லாம் அப்போ வரக்கூடியது. எதிர்மறை இடைநிலையில் இல்லு அல்லு அப்படின்றது. பெயர் இடைநிலையில் இங்கு இந்து இவ்வு இச்சு இத்து அப்படின்றது. அப்போ சந்தி அப்படின்னு வரும். இப்போ பகுதி பார்த்தோம், விகுதி பார்த்தோம், இடைநிலை பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்தின்னும் போது உருத்தும், பொருந்திய அப்படின்னு சொல்கிறோம். உருத்தும் அப்படின்னும்போது இத்து சந்தி. அதில் இத்து வருது இல்லையா? அப்போ அது சந்தி. அப்போ என்னென்ன பார்த்திங்கன்னா இத்து இப்பு பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கும்போது, வார்த்தைகளை பிரிக்கும்போது நமக்கு அதோட விளக்கங்கள்லாம் இந்த ஃபார்முலாலாம் அதில் நம்ம சூத்திரத்தை எழுத்தெல்லாம் பயன்படுத்துவோம். அப்போ இத்து அப்படின்னும்போது உருத்தும்ன்றதுல இத்து சந்தி. அப்போ இத்து இப்பு இக்கு இவ்வாறெல்லாம் வரக்கூடியது. பொருந்திய அப்படின்னும்போது உடம்படு மெய் சந்தி. அப்போ ஈயும் இவ்வும் உடம்பட்டு இது வரக்கூடியது. அப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாரியை நடந்தனன் அப்படின்னு வருது. அப்போ நடந்தான் அப்படின்னு வரும். இது நடந்தனன் அப்படின்னும்போது அன்சாரிகை. அப்போ அன்சாரிகை அப்படின்னும்போது
அன் ஆன் என் அல் அற்று இற்று அத்து அம் தம் நம் நும் ஏ ஆ உ ஐ கு இன் அப்படின்றோம். அப்போ என்னென்னலாம் வருது பாருங்கள். அன்னு ஆணு இன்னு அல்லு அற்று இற்று அத்து அம்மு தம்மு நம்ம நும்மு ஏ ஆ உ ஐ கு இன் இவ்வாறெல்லாம் வரக்கூடியதெல்லாம் என்ன சொல்கிறோம்? அப்போ சாரியை அப்படின்றோம். அப்போ பகுபத உறுப்பிலக்கணம் என்னென்னு பார்க்குறோம். பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அப்படின்றது. அப்போ விகாரம் அப்படின்னும்போது இவ்வாறு வரக்கூடியதெல்லாம் என்னது? பகுபத உறுப்பிலக்கணம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எழுத்துப்பேறு. எழுத்துப்பேறுன்னும்போது பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேறு ஆகும். பெரும்பாலும் இத்து மட்டுமே வரும். சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்துப்பேறு. எப்படி சொல்கிறாங்க பாரு, நல்லா கவனிங்க. பகுபத உறுப்பில் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை மட்டும் உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேறு அப்படின்றது. பெரும்பாலும் இத்து மட்டுமே வரும். சாரிய இடத்துல இத்து வந்தால் அது எழுத்துப்பேறு. எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வந்தனன் அப்படின்றது. வந்தனன் எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. பா கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னும் போது அப்போ நன் அப்படின்றத எப்படி பிரிக்கிறோம் பாரு. என் நாவை வந்து இன்னு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ தாவை எப்படி பிரிக்கிறோம்? இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி பிரிக்கும் போது இது அன் அது கூட சேருது. அப்போ இந்த மாதிரி வரும்போது வா வந்து வா அப்படின்னு குறுக்கி வருது இல்லையா? அப்போ இந்த வா வந்து வா அப்படின்னு வருது. அந்த மாதிரி வரக்கூடியது பகுதி. வாவானது விகாரம். அப்போ பகுதியாக நம்ம வந்து ஒரு பொருள்பட வர்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? அப்போ வந்தனன்ன்றது வான்றதை அழைக்கிறோம் இல்லையா? அதுதான் பகுதி. வாவானது விகாரம். இத்து இந்தாமானது சந்தி. இந்தானது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை. அன் சாரியை. அன் ஆண்பால் வினைமுற்று அப்படின்றது. அப்போ விகுதி. அப்போ இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா செய்யாதே அப்படின்னும் போது செய் கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஏ. செய்யாதே பிரிக்கிறோம். செய் அப்படியே வந்துடும் புள்ளி வச்ச எழுத்து வரைக்கும். யாவை எப்படி பிரிப்போம்? ஈ கூட்டல் ஆன்னு பிரிப்போம். தேவை எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஏன்னு பிரிப்போம். அப்போ செய் வந்து பகுதி, ஈ வந்து சந்தி, ஆ வந்து எதிர்மறை இடைநிலை, இத்து வந்து எழுத்துப்பேறு, ஏ வந்து முன்னிலை ஒருமை ஏவல், வினைமுற்று விகுதி அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் அப்போ பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டு தொடர் பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் தமிழ் எண்கள் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தமிழ் எண்கள் முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ 12, 13, 43, 78, 90 அப்படின்றதெல்லாம் உங்களோட எண்களை வச்சு நீங்கள் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.